கதைக்கலாம் என்று சொல்லி நான் அந்த வீடியோ போடுறேன் பாருங்க. ஜெனீவாவில் எங்களுடைய இப்போ புதன்கிழமை அருகே வந்திருக்குது ஐநாவினுடைய ஆணையாளர்கள். கடைசி நம்பிக்கையை தொலைச்சிட்டீங்களா நீங்கள்? ஒன்னொன்று அறுத்து இந்த லைவ் போடுறதில்ல, நான் ஃபேஸ்புக்கில் லைவ் போடுறதில்ல. ஆனால் பரவாயில்ல, எங்கள்ட படியலுக்கு ஒரு கண்டென்ட் கட்டு மாட்டேக்காண்டி போடுறேன்னு எடுத்து நீங்கள் யூடியூப்ல போடுங்கடா, பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு கஞ்சாவுண்ட வித்து, இப்போ நான் ஒரு ஆளை அவமதிக்க விரும்பல. இப்போ கஞ்சாவுண்ட வித்து போலீஸார் பிடிச்சால் அது பிரச்சனை இல்லை. ஆமை பிடிக்க இயலாது, ஆமை பிடித்து அடிக்க இயலாது, அடித்து கொலை செய்ய இயலாது. நான் அப்போவே உடனடியாக கோவப்பட்டேன். உடனடியாக வீடியோ இல்லாமல் வந்து உடனடியாக போட்டு நான் வழிக்கு நான் வரேன். பிறகுதான் அங்கே இருக்கின்ற சமூகங்களிடையே கேட்கும் போது நான் கேட்க இது எனக்கு சொல்லப்பட்டது பிழையான விடயம்னு சொல்லி. ஆகவே சட்டம் அங்கே பாயப்பட்டிருக்காண்டு தான் நான் பார்த்தேன். சட்டப்படி செய்திருக்கிறார்களா? சட்டப்படி செய்திருக்கிறார்களா? பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்கார்கள். இனி நீதிமன்றம், இதுக்கு தான் நீதிமன்றங்கள் இருக்கிறது. நாங்கள் நீதிமன்றங்களோட வேலையை நாங்கள் செய்யக்கூடாது. நீதிமன்ற வேலையை நீதிபதி செய்யணும். நாய் பார்க்குற வேலையை நாய் பார்க்கணும், நெறி பார்க்குற வேலையை நெறி பார்க்கணும். சுமந்திரன் வந்து நீதிபதி வேலை பார்க்க இயலாது. அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. ஆகவே அதை நீதிபதி இப்போ முல்லைத்தீவு நீதிபதி இருக்கிறார், அதை அவர் பார்த்து கொள்கிறார். அங்கே போலீசார் பக்கச்சார்பாக நடந்து கொண்டிருந்தால் மட்டும்தான் நாங்கள் அங்கே போய் தலையிட்டு இருக்கலாம். அங்கே சகல பாராளுமன்ற உறுப்பினரும் நீங்க போயிருந்தீங்க. இப்போ எல்லாம் நல்ல கோயிலில் இருக்கிற கதிரையை போட்டு விட்டா கதிரையை விட்டு இல்லத்தில் இருக்கிறீர்களாப்பா. அந்த அளவுக்கு உங்களுக்கு மாகாண சபையோட தேர்தல் வந்து சூடு பிடிச்சிருக்கு. அதிண்ட ஒரு விளைவாகத்தான் இந்த கர்த்தால் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மாகாண சபைக்காக. இது ஒரு கெட்ட நரி. இது என்ன செஞ்சிருக்கா, நல்லூர் நேரத்தில் இந்த கடையடைப்பை போட்டிருக்கு. அப்ப இதுக்கு தெரியும், இந்த நரிக்கு தெரியும் நல்லூர் நேரத்தில் சனம் கடையை வாழ்க்கையில பூட்டாது. ஏன்னா விடிய நல்லூர் திருவிழா முடிஞ்சு வரவன் அவனுக்கு அண்டையை தான் பிசினஸ் இருக்கு. 4 பேர்ட்ட வேண்ட கடன்களையும் மாத கந்து வெட்டி கடனையும் அண்டை தான் கொடுக்கலாம். அவ இந்த கெட்ட நரிக்கு தெளிவாக தெரியும் சனம் ஒருபோதுமே கடையை பூட்டாதுன்னு தெளிவாக தெரியும். ஆகவே இது நாளைக்கு போய் ஜெனீவாவில் ஒரு மெசேஜை சொல்ல போதுன்னா, ராணுவ பிரசன்னத்துக்கு எதிராக நாங்கள் கடையடைப்பை கோரிய போது கூட பொதுமக்கள் ஆதரவு தெரிவிக்கிறது. ஏனென்றா பொதுமக்களுக்கு இந்த கடையடைப்பு என்பது வந்து ஒரு பாரிய பிரச்சனை, அதாவது வந்து இந்த ராணுவ பிரசன்னம் பாரிய பிரச்சனை இல்லை என்ற ஒரு கெட்ட நியூஸை வந்து சர்வதேசத்துக்கு கொடுக்க போறா பாதி. சரிதானே? அதுக்காக தான் இப்ப வந்து தமிழரசு கட்சியை மட்டும் அழிக்கல, எங்கட சுத்த இனத்தையும் அழிக்கிறாங்க. நான் சொன்ன அன்றைக்கு ஓகட்டேக் வந்திருக்கிற நேரங்கள்ல இவங்க இங்க மீட்டிங் வைக்கிறாங்க. அங்க ஜெட்டிங்ல போய் நான் சொன்னான் பாருங்க, இப்ப புதன்கிழமை ரிப்போர்ட் வந்திருக்கிறது. இலங்கையினுடைய இனவழிப்பு தொடர்பாக ஒரு வசனம் கூட அதுல இல்லை. அது தொடர்பாக நீண்ட வீடியோவை இந்த 13 பக்க அவருடைய சமரியை பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். நாளைக்கு நாளடை பாராளுமன்றம், நாளைக்கு அந்த டீட்டெயிலாக யூடியூப்ல போறோம்னு பக்க நேரம் கைக்கலாது. மொத்தமா கடைசி இருந்த நம்பிக்கையை தொலைச்சிட்டாங்க. இனி இந்த முறை கனடா அல்லது பிரித்தானியா புதுசா ஏதாவது ஒன்றை கொண்டு வந்தா மட்டும்தான், மற்றபடி பழச உடைச்சிட்டாங்க. அதையும் இந்த முறை அதோட 10ஆம் குறைக்கு செம்மணி என்று அங்க ஒரு அணையா விளக்க போராட்டம் பண்ணி ஒரு பொம்பளையும் ஒரு ஆம்பளையும், நான் யாருன்னு சொல்லல, அவ யாருன்னு தெரியும் தானே உங்களுக்கு, அவையும் இவேண்ட ஆக்கள் தான். ஒருத்தர் மைப்பிடிச்செல்லாம் காய்ச்சல் தெரிவார், காலுக்கு மேல காலெல்லாம் போட்டு இப்படி காய்ச்சல் தெரிவார், ஒரு சட்டத்தரணி யார்டாள் இவன்டாள். ஆகவே தமிழ் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குமாடா. இந்த அரசியலை தேவை செய்து இந்த வீடியோ பார்க்கிறார்கள், இந்த லைவ் பார்க்கிறார்கள், இந்த அரசியலை சற்று இயலாத சனங்களுக்கு சொல்லி கொடுங்க, துளைக்கிறாங்க. இப்ப எனக்கு அண்மைய தினங்கள்ல சொல்லப்பட்டது, அந்த பெண்மணியும் அந்த வைத்தியரும் தான் ஜெனீவாவுக்கு போயினும் என்று சொல்லி எங்களுடைய விடயங்களை கதைக்க பாராளுமன்ற உறுப்பினரால் நான் துணிந்து சொல்லி இருக்கிறேன். எந்த ஜெனீவாவில் எந்த கூட்டத்தொடர்லையும் வந்து முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை என்று நான் சொல்றேன்னு சொல்லி இருக்கிறேன். ஆனா எங்களுடைய புலம்பெயர்ல இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த புலம்பெயர் இதுக்கண்டெல்லாம் காசே வினமே, அவர்களுக்கு எல்லாம் இது முக்கியமா தெரியல, எங்களை கண்ணில் படையல. ஆற எடுத்திருக்கணும்னா மறுபடியும் சுமந்திரனுடைய அந்த நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு யாருன்னா ஜெனீவா அந்த செம்மணி போராட்டத்தில் நின்று கதப்பினம் அவையும் அந்த சாரியெல்லாம் போத்தி திருப்பினம் அங்கேயும் செய்யும் அவையும் தான் திருப்பி ஜெனீவாக்கு எடுத்திருக்கு. வணக்கம், உங்களுடைய மிகவும் சந்தோஷம். உங்களுடைய தமிழின பற்றும் எங்களுடைய சனத்தில் இருக்கிற பற்றையும் மிகவும் மெச்சுறோம் நாங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கள்ளர், எனக்கு இதுக்கு மேல சொல்ல தெரியல. ஆனால் நாளைய தினம் சரி, அது ஜெனீவாவுடைய நாளைக்கு ஆறுதலாக இருக்கும். நாளைய தினம் எந்த கடையடைப்பு போராட்டமும் செய்ய வேண்டிய தேவை யாருக்குமே இல்லை. சரிதானே? நான் இப்ப டப்பன்னு கூவாங்க யாரை வேற என்பிபிக்கு சார்பாக கூறாண்டு கடையடைப்பு போராட்டம் வேண்டாம். இந்த நல்லூர் திருவிழா முடியும் போது நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வளவு பேரும் உண்ணாவிரதம் இருக்க போறோம். சரிதானே? நான் சுமந்திரனோட இந்த சுகிர்தன் அப்படி இப்படி கொஞ்சம் பேர் ஓடிச்சு பிரேசபையில
குப்பையாள்றதுக்கு அவ கஜேந்திரமார் பொன்னம்பலம், கஜேந்திரன், அங்கஜன் ராமநாதன், ஸ்ரீதரன், சித்தார்த்தன், வேற யாரும் கொஞ்சம் பேர் சொல்லுங்கடா, சங்குல அவர் கொஞ்சம் பேர் சொல்லுங்க, அவர் மணிவண்ணன், மணிவனுடைய பொஸ் அந்த பார் பர்மிட் பண்ணி கொடுத்தாரு, அவர் எல்லாருமே சாக போறோம். சகல பாராளுமன்ற உறுப்பினரும் உண்ணாவிரதம் இருந்து சாக போறோம் தம்பி. நாங்க யாருமே உயிரோடு இருக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஒரு பகிரங்கமான உண்ணாவிரத அழைப்புக்கு நான் எல்லாரையுமே விடுறேன். ஒன்று நான் உங்களுக்கு ஷூரா சொல்றேன், நான் தான் முதல் சாவேன். ஏன்னா எனக்கு டயபெட்டிக் இருக்குது, கீட்டோசிரோசிஸ் வந்து 7-8 நாள்ல நான் செத்துருவேன். அதோட நீங்க நிப்பாட்டலாம். 7-8 நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, சாப்பிடாம நிப்பாட்டலாம். சகல பாராளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு வடக்குல இருந்து ராணுவத்தை வெளியிட்ட சொல்லி ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருக்கும். சாகும் வரை அடையாள உண்ணாவிரதம் இல்லை, சாகும் வரை உண்ணாவிரதம். யார் வாரிகள்? பொதுமக்கள் யாருமே வேண்டாம். பொதுமக்கள் அந்த பக்கமே வரப்படாது, வரவும் கூடாது, யூடியூப்ல வீடியோ கொடுத்து போடக்கூடாது, அந்த பக்கமே வர வேண்டாம். ஒரு பொதுமக்களும் வர வேண்டாம். பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு செம்பு தூக்குகின்றவர்களும் கழுவி விடுகின்றவர்களும் குப்பை அள்ளுகின்றவர்களும் மாகாண சபையில நிக்க விரும்புபவர்கள் மட்டும்தான் இதுல சேரலாம். அதாவது வந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்துல சேரலாம். நாங்க எல்லாருமே சார்ந்து ரெடியா இருக்கிறோம். எபிஷன் சண்டி உங்களுக்கு எங்களை பார்க்க மெண்டலா தான் இருக்கு. வேண்டாம், நீங்க சுமந்திரனுக்கு செம்பு தூக்குற ஆக்களுக்கு எங்களை பார்க்க மெண்டலா தான் இருக்கும். என்னென்றால் யாராவது ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து சார்ந்து ரெடியாண்டு கேளுங்க. இவனுங்கள பிள்ளைகள் எல்லாமே, நான் உட்பட வரையும் நான் சொல்றேன், எந்த பிள்ளையும் கொழும்புல இன்டர்நேஷனல்ல தான் படிக்குது. நான் உட்பட எல்லாருடைய பிள்ளைகளும் வந்து கொழும்புலையும் லண்டன்லையும் தான் படிச்சு கொண்டிருக்கிறோம். என் சிறியனுடைய மகன் லண்டன்ல இருக்கிற எல்எல்பி முடிச்சிட்டு இருக்கார். என்னுடைய மகன் இப்போது இன்டர்நேஷனல்ல படிச்சு கொண்டிருக்கிறான். ஆனா கிளிநொச்சியில் இருக்கிற பிள்ளைகளோட மகனும் முல்லைத்தீவுல இந்த மன்னர் ரோட்ல நான் பார்த்தேன், இந்த மடு ஃபீஸ் காரணமாக சின்ன சின்ன பத்தையில பட்டி போட்டு ஒரு சின்ன சின்ன பைக் நிக்குது, கொஞ்சம் நொங்கு வச்சிருக்கிறாங்க. ஒரு 4-5 குடும்பத்தோட ஒரு 4 குட்டி பிள்ளைகளோட ஒரு குடும்பம் நிக்குது. ஏன் நீங்க அவங்கள சாக்கொள்றீங்க? நாங்க போய் சாவோமே, நாங்க எல்லாம் ரெடி. நான் பகிரங்க அழைப்பு விடுக்கிறேன், நாங்கள் பகிரங்க அழைப்பு விடுகிறோம். முக்கியமாக எங்களோட செல்வம் அடக்கரநாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் 13 வேணும் என்று கேட்கிறார்கள். எல்லாருமா சேர்ந்து ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் ஒன்று செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறோம். யார் வாருங்கள், எந்த நாதாரியும் வாரத்துக்கு ரெடியாக இல்லை. அதான் உண்மை. அவை திட்ட தெளிவான ஒரு பதில். நாளைக்கு எந்த கடை அடைப்பும் தேவையில்லை. கிழக்க பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏனண்டா கிழக்குக்கு சாணக்கியன் யாருண்டே தெரியாது. 2010ஆம் ஆண்டு அன்றைக்கு நான் போய் கேட்சு கொண்டு கேட்க நாமல் ராஜபக்சட்ட கேட்டேன், மச்சான் என்னடா உண்ட ஃப்ரெண்ட் தானடா, நாமல்கிட்ட கேட்டதா, என்னடா உண்ட ஃப்ரெண்ட் தானடா சாணக்கிய போராட்டு அண்டு உம்பாங்க டேஷ் சொன்னான். உம்பாங்கண்டு அவன் காய்கிற தெரியும் தானே, சிங்களம் தெரிஞ்சவனுக்கு அது விளங்கும். சரிதானே? ஸோ ஐ டோன்ட் கேர். 2வது, இந்த வடக்கு மாகாணத்தில் வந்து தேசிய தலைவருக்கு எதிராக ஒரு வீடியோ போட்டு கொண்டிருக்கார். இந்த கனவேர் பொறியிலேருந்து கேட்டு கொண்டிருக்கீங்க, இந்த நாதாரிக்கு ஒன்று செய்யலாண்டு இந்த சாதியில வச்சு கூட அரசாங்கம் செய்கிறதுக்கு. என்னுடைய பக்கத்து கதிரா திலீப் ஜெயவீர் அண்மையில கேட்டேன், என்னென்ன நாங்களாவே அரைக்க விடவா உம்மண்டால் தான் இவர் அவர்தான் இல்ல, நான் அவரை எப்பயும் கட்சியை விட்டு திரட்டிட்டு அவர் போகாம நிற்கிறாராம். அவர்கிட்ட சொல்லும் போது அந்த தலைவரை பற்றி வீடியோ வர்றால அடுத்த முறை திலீப் ஜெயவீரோட ஒரு செல்ஃபியில லைஃப்ல சொல்ல வேண்டி இருக்குமெண்டு. இவருக்கும் அந்த கட்சியில வணக்கம், இவருக்கும் அந்த கட்சியிலையும் ஒரு சம்பந்தம் இல்லையா, கட்சியை விட்டு போக சொல்லி கடிதம் அடிச்சாச்சா. ஆனா இவர் அதை ஒபிசா ஹோல்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாரு சொல்றாங்க. உண்மை போய் தெரியாது. ஆகவே திட்ட தெளிவாக நான் ஒரு ஷார்ட் லைன் இந்த லைவுக்கு வந்தக்கூடிய முக்கியமான காரணம், நாளைக்கு எந்த விதமான உண்ணாவிரத போராட்டமும் எந்த விதமான கடை அடைப்பு, இந்த காலையில் இந்த சுமந்திரன் செம்புகள் டப்பான்னு சொல்லும். ஸ்ரீலங்கா டைமுக்கு தான் 6ல இருந்து 9, லண்டன் டைமுக்கு வந்து விடிய காலமே, ஆஸ்திரேலியன் டைமுக்கு தான் நாங்க கடையடைப்பு நடத்தினாங்க மத்தியானத்துல. அப்படி செய்யக்கூடிய கடைசின்னு சொல்றவங்களுக்கு தெரியும் யாருண்டு. அப்படிப்பட்ட கடைசியை கொஞ்சம் சொம்புல தான் வச்சு தெரிய ரொம்ப குப்பால கூட தெரியல, ஒரு குப்பை கூட அல்ல தெரியாத பரதேசியர். நீங்க என்னன்றா நாட்டுல தமிழ்ல பண்ணி கொடுக்க போறீங்க. சரியான கவலையான விஷயம். ஆனால் நான் இதை வீடியோ போட்டது காரணம், நாளைக்கு நல்லூருடைய 21வது திருவிழா. நான் விரையில நல்லூருக்கு வரவும் விரும்பவும் இல்லை, வரையும் இல்லை, எனக்கு நேரவும் இருக்கையில். தொடர்ந்து பாராளுமன்றம் முடியும் போது எல்லாமே திருவிழா முடிஞ்சிடும். பழமையாக கொம்பு தூக்குறேன். ஆனால் இப்போ நான் வந்து கொம்பு தூக்குறேன்னா 1000 சட்டம் கலைப்பாங்க. மற்றது நான் நல்லூருக்கு முதல் வந்து சுப்பரவா மச்சம் இல்லாமல் இருந்து தான் கொம்பு தூக்குறேன். ஸோ இப்போ எல்லாம் மாறி போயிட்டு, காலம் எல்லாம் மாறி போயிட்டு, இப்போ நான் வந்து 2 நாள் பிரச்சனை. ஆகவே நல்லூருக்கு வரையில. ஆனால் எல்லாரும் நல்லூரை போய் கும்பிட வேணும். நாளைக்கு நல்லூர் திருவிழா, முக்கியமாக 21ஆம் திருவிழா.
எத்தனையோ பேர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கணும். ஸோ நாளைக்கு உள்ளூர் கடையில் பூட்டுறதால கொழும்புல மையமாக இருக்கிற புச்சுத்திகள் கீல்ஸ் காகில்ஸில் தான் முழு பிஸ்னஸ் நடக்க போகுது. அதால் பாதிக்க போகிறவன் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தமிழன் தான் பாதிக்கப்பட போகிறான். சின்ன சின்ன பெட்டி கடைக்காரங்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஆகவே நாளைக்கு தன்மான தமிழன் யாருமே கடையை பூட்ட வேண்டாம். கடையை நாளைக்கு விடிய தயவு செய்து 6 மணிக்கு திறவுங்க. பழமை 9 மணிக்கு திறக்கிற கடையை தயவு செய்து 6 மணிக்கு திறவுங்க. விடிய காலம் 6 மணிக்கு திறவுங்க. உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். ஸ்கூல் ஒன்றும் பிளாக் பண்ணப்படப்படாது. சுமந்திரன் நினைச்ச மாதிரி இங்கே ஒன்றும் செய்யறாது. தெள்ள தெளிவாயிட்டு. ஆகவே இப்போ நாளை விடியெழுப்பி அரைக்க விடு வேற நினைக்கிறேன் நாங்கள் போராட்டத்தை கேன்சல் பண்ணுறோம்னா அப்படி ஒரு கதை ஒன்று வந்து கொண்டு இருக்குது. நாளைக்கு வணக்கம், நாளைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் நிறுத்துவதாக ஊடக அறிக்கை கொண்டு விடுவதாக எனக்கு விடப்போகினம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மை போய் தெரியாது. எது எப்படியோ நாளைக்கு எந்த விதமான ஒரு போராட்டங்களையும் செய்ய வேண்டிய தேவையில்லை. அப்போ நீங்கள் யோசிப்பீங்கள், என்னோட நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, அப்போ நாங்கள் முத்தையன் கட்டில் இறந்த அந்த பையனுக்குரிய நீதி கிடைக்காதா? அதை நாங்கள் பாராளுமன்றத்தில் பார்த்துக்கொள்கிறோம். எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கிற காணிகள் விடுவிக்கப்படாதா? அதை நாங்கள் பாராளுமன்றத்தில் பார்த்துக்கொள்கிறோம். ஐநா சபைக்கு போனால் பார்த்துக்கொள்கிறோம். என்னோட வடக்கில் இருக்கிற ஆமிகள் வெளியேற்றப்படாதா? நாங்களே எம்எஸ்டியை கேட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஸ்ரீதரன் ஐயாவுக்கு எம்எஸ்டி பாதுகாப்பு இருக்கு, சுமந்திரனுக்கு எம்எஸ்டியை பாதுகாப்பும் இருக்கு. இப்போ இவங்க என்னன்றா ராணுவ பிரசங்கத்தை நீ இல்லாம பண்றது? உங்களுக்கு தமிழனுக்கு தமிழ்லையும் இந்த லைவை போட்டு விளங்கலைண்டா இனி நான் இதை உஸ்பெகிஸ்தான்லையும் டொச்சிலையும் தான் இந்த லைவை போடணும். சட்டு சிந்திங்கோ இந்த லைவ் தேவையானதா அல்லது மாகாண சபைக்காக இதை போட்ட நாடகமாண்டு எது அப்படியோ நீங்கள் தான் தீர்மானிக்கணும். இப்போ நான் என்னதான் சொன்னாலும் நாளைக்கு தேவையில்லை என்று சொன்னாலும் நீங்கள் தான் தனித்தனியாக தீர்மானிக்கணும் உங்களுடைய மனச்சாட்சிப்படி. ஆனால் ஏமாற வேண்டாம். செம்மணிக்கான கடையடைப்பு போராட்டம் இல்லை. இதே சம்பந்தப்பட்ட நபர் தொடர்பா சுமந்திரன் தொடர்பா ஒரு முகப்புத்தக போஸ்டரை பார்த்தேன். அதுல இவர் மன்னார்ல புதைகுழிகள் தோண்டப்பட்ட போது அவர் சொல்லியிருக்கிறார், அது குவேணி கால வடிவா தெரியல அப்படி எழுதியிருக்காங்க அது போஸ்ட்ல. அந்த காலத்துல சங்கிலி என்ற காலத்துல இருந்த எலும்பு கூடுதல் உண்டு. அதுக்கு பிறகு கொக்கு தொடுவாய்க்கு ஏதோ தமிழரசு கட்சியில் அரசியல் இவர்ல சுமந்திரன் சொன்னாண்டு போய் டிவமேஷன் கேஸை போட்டு சொல்லிட்டு சொன்ன ஸ்டேட்மெண்ட் கொண்டு வாண்டு அது என்னால தேடிதான் அது சுமந்திரன் சொன்னான்னு சொல்லல பேர் சொல்லியிருக்கார். இந்த கொக்கு தொடுவாயில தோண்டப்பட்டது எங்களுடைய இயக்க உறுப்புகள சீருடையோடு இருந்த உயிரோட புதைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அது இவர் சொல்லியிருக்கிறார். ஷொப்பிங் பேக் இருந்தது ஏதோ இருந்தேன்னு சொல்லி சீருடை இருந்தது. ஆகவே இது குவேணி காலத்து எலும்பு சொல்லி அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஆகவே இனி செம்மணி புதகுழி எல்லாளனுடைய காலத்து அரசாங்கம் செருப்போடு இருந்து வர்றதுக்குரிய ஆச்சரியக்கூடியலும் இல்லை, ஆச்சரியம் இல்லை, வரக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. எது எப்படியோ சுவிட்சர்லாந்துல விரைவாக சந்திப்போம் நம்பிக்கை இருக்கிறது. வந்தா நீங்க நேர கேள்வி கேட்கலாம், நேர என்ன பார்க்கலாம். கட்சிக்கு நிதி சேர்க்கறதுக்கும் ஐடியா இருக்கிறது. கட்சியில காசு இல்லை. ஸோ கட்சிக்கு நிதி சேர்க்கறது கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறோம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணி கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணல, பஃப்ராவை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கிறது. ஸோ சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மன் வெகு விரைவில் சந்திப்போம். இந்த வருடம் இல்லாலும் அடுத்த வருடம். எப்போ வாரம் என்ன வாரம்ன்ற தெரியாது உங்களுக்கு தெரியும். இனித்தான் ஓடி திரிப்பாங்க. ஓடி தெரிஞ்சு பழைய வழக்கு எல்லாத்தையும் எடுத்து இவர் சிக்னல் லைட்டை வலது பக்கம் போட்டதுக்கு இட பக்கம் போட்டேன்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த கௌஷல்யாவை இந்த நேரம் பக்கத்தில் வச்சிருக்க வேண்டி கிடையாது. அவளுக்கு பிறகும் சட்டத்திறனி யாராலையும் கை வைக்கவும் இயலாது. இல்லாட்டி என்ன பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அடிச்சு போட்டு மூடிட்டு போகலாம், வீடியோ எடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. எனிவே நல்ல விஷயம். நாளைக்கு தயவு செய்து தன்மானம் உள்ள தமிழன் கடையை திறக்கவும். இல்லை நீங்களும் தமிழ் மக்களுக்கு கோடாளி காம்பா தான் இருக்க போறீங்கன்னா கடையை போட்டுப்போம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அது உங்களை பொறுத்தது. ஆனால் தன்மானம் உள்ள தமிழன் நாளைக்கு கடைகளை திறந்து சாதாரணமான வாழ்க்கையை கொண்டு போகணும். நாளைக்கு நல்லூருடைய 21ஆம் நாள் திருவிழா, அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் பழியை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன். ஏதாவது கேள்வி கேட்கிறதா ஒரு 1 minute தாரன் கேள்வி டைப் பண்ணுங்க. மடு தேவாலயத்துக்கு எஸ்டிஎஃப் பாதுகாப்பதுடன் சுமந்திரன் ஐயா வந்தாரண்டு கிடக்கிறது. இந்த நாதாரி எங்களுடைய இனத்தை அழிக்கிறான் பாரு. அது உங்களுக்கு விளங்கியல. ஏன் இவ்வளவு மரியாதை எல்லாம் காய்க்கணும்? சுமந்திரன் ஐயா சட்டத்திறனி ஏன் மரியாதை கோபம் வருது, மனசுல கோபம் வருது. நாங்கள் அம்மா அப்பாவை இழந்து போட்டு இருக்கிறார்கள் போராட்டத்துல. அப்பா போய் 2009ஆம் ஆண்டு அதுக்குள்ளதான் செத்தாரா இல்லையா, எப்படி கொலை செஞ்சீங்க, கண்ணுக்கு உப்பு போட்டா. அண்மையில கூட நாங்கள் சொல்றதுக்கு விளங்கியல, அண்மையில கூட ஒரு இராணுவ வீரர் என்னுடைய நல்ல நண்பன், சரிதானே நண்பன், நான் அவருக்கு தெரியாது, நான்
போரா இந்த இந்த எம்பியா வரும் வரைக்கும் என்னுடைய அப்பா அதுக்கெல்லாம் செத்தன்னு தெரியாது. ஸோ எனக்கு அண்மை தினங்களில் சொன்னதுதான் மச்சான், நான் உனக்கு உண்மையை சொல்லணும், கடைசி நாட்களில் பிடிபட்ட போராளிகளை தாங்கள் கண்ணுக்கு உப்பு கட்டி வச்சு கொலை செஞ்சதாக. எப்படிப்பட்ட ஒரு கொலை! கண்ணுக்கு வந்து கண்டண்டை மூடி உப்பு கட்டி அப்படியே பெர்மனண்டாக பிளாஸ்டர் பண்ணி விட்டால் கண்ணில் வந்து எக்ஸ்ட்ரா வெசேட் ஆகி பிரெயின் டெத் ஆகி தான் சாவாங்க. அது சரியான ஒரு வெளியான ஒரு, அது வரைக்கும் வாய் உண்மையை சொல்லணும், இல்லாட்டி இதை கழட்ட மாட்டாங்க. அப்படிதான் என்னுடைய அப்பாவையும் கொலை செஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன். அதனால தான் இந்த சுமந்திரன் போன்றாக்கள், நாதாரிகள், கோடாளி காம்புகள் என்று போட்டு மனசில் இருக்கிற வேலி, நீங்கள் வழக்கு போடணும்னா போடுங்க, அது பிரச்சனை இல்லை, சிரமமே காசு வரும். ஆனால் மனசில் இருக்கிற வேலி தயவு செய்து இப்படி செய்யாதுங்க. சுமந்திரன புண்ணியம் கிடைக்கும். அடுத்த பிறப்புல கழுசட ஒரு என்ன சொல்றது, ஒரு விலங்கையும் சொல்ல விருப்பம் இல்லை. விலங்குகள் பாவம் ஒரு புழுவாகத்தான் பிறக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். எத்தனை ஆயிரம் பேர், இத்தனை லட்சக்கணக்கான ஆக்கள், இத்தனை குழந்தை பிள்ளைய துண்டு துண்டா வடிச்சு சேர்த்த எங்களோட முள்ளிவாய்க்கால் படுகொலையை கூட 2016 சர்வதேச விசாரணை தேவையில்லை என்று சொல்லி கொண்டு வந்த இந்த நாதரி பயிர்கள் இப்ப வந்து கோல் பண்றாங்க சர்வதேச கடியடைப்பான். எப்படிடா உருட்டுறியல்? எனக்கு என்ன விளங்க, இதுக்கும் ஒரு கொஞ்சம் செம்புகள் இருக்குது. ஒரு செம்பு ஒரு கள்ள ப்ரொஃபைல கிரியேட் பண்ணி இங்க வருதுண்டா, அந்த செம்பு சோறை சாப்பிடுமாண்டே எனக்கு டவுட் ஆயிருக்கு. என்னத்தை சாப்பிடுமாண்டே ஒரு டவுட் ஆயிருக்கு. சோறை சாப்பிடுமா அல்லது வேறு ஏதாவது சாப்பிடுமாண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாரதூரமான பிரச்சனை. ஆகவே நாளைக்கு எந்த கடையடைப்பும் இல்லை, நாளைக்கு எந்த போராட்டமும் இல்லை. அந்த தம்பிக்குரிய நீதியை நாங்கள் பாராளுமன்றத்தில் கதைத்து எடுத்து கொடுப்போம். அதுக்காக நான் போராடுவேன். அன்றைக்கு ராணுவ வீரர்களை அரெஸ்ட் பண்ணலைன்னு சொன்னால் நான் அது வேறு விதமாக ரியாக்ட் பண்ணியிருப்பேன். அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தானே. ஆகவே இனி நாங்கள் நீதிமன்றத்தில் டிபெண்ட் பண்ணுறதை தவிர வேறு வழியும் இல்லை. நாளைக்கு 9 மணியுடன் நிறைவாம் ஹர்த்தால். தற்போதைய ஊடக சந்திப்பு சுமந்திரன் பேச்சு வேணா செருப்பால் அடிச்சு எங்கே அடியுங்கடா, செருப்பால் புண்ணியம் கிடைக்கும். எஸ்டிஎஃப் பாதுகாப்பு நீங்க அடிக்கலாம் யோசிக்க சொல்றேன். அந்த செருப்பால் அடிப்பது போன்ற பதிவுகளையாவது இடுங்க. இப்படியானவர்கள் நாளைக்கு வடக்கு, எனக்கு ஆசை இல்லை வடக்குமான செடுக்கோமெண்ட். எனக்கு இப்ப நான் இந்த எம்பி போஸ்டே கௌசல்யாவுடன் ரிசைன் பண்ணி கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு தெரியணும், கதிரைக்காக வந்தவன் அல்ல. என்ன எத்தனையோ பேர் பேசினோம் விடாத, நோ நீ எம்பியா இருக்கணும் என்று சொல்லி எத்தனையோ பேர் வெண்ணால் இருக்காங்க. இல்லை இல்லை, கௌசல்யாவை மாநசபைக்கு போட்டு மாநசபை எம்பி ஆகினாங்க. இல்லை, அவளுக்கு அவருடைய நீதிபதி கனவை துளக்கேக்குல நான் சொன்னேன், இல்லையாம நான் உன்னை அதை விட பெரிய ஒரு பதவியில கொண்டு போய்த்தான் நான் நிறுத்திட்டு போவேன் சொல்லி நான் என்னுடைய வார்த்தைகள் மாறாது. ஆகவே வெகு விரைவில் நான் அதை ரிசைன் பண்ணி அவளுடைய சீட்டை கொடுப்பேன். அவளை முழுவதும் இயக்க போறது நான் தான். அவளுக்கு முழுக்க 7 மணிக்கு போய் வீடியோ பிடித்து போடுவார்கள், கடை பூட்டி இருக்கு செம்புகள் செய்யக்கூடியாக. கௌசல்யாவை என்னை மாதிரி ஒரு ஆளாக மாற்றி விட்டு தான் நான் சாவேன், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நான் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். கௌசல்யாவுக்கு பாதி வருடங்கள், எனக்கு பாதி வருடங்கள். பாராளுமன்றத்தில் அவள் கதைக்கும் போது நான் ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் யாழ்ப்பாணத்திலிருந்து அரசியல் செய்வேன். மக்களோட போய் நேர கதைத்து நேர பிரச்சனைகளை கேட்டு கௌசல்யாவோட எழுதி கொடுத்து அவளுக்கு விளங்கப்படுத்தி படிப்பித்து நான் மேல கேலரியில் இருந்து சொல்லி கொடுத்து அவளை கதைக்க வைப்பேன். ஆகிய சந்தேகம் இல்லை. ஆனால் இப்படியா நாட்கள் இப்ப வரப்போர் அறிவர் இந்த சுமந்திரன் இன்னொரு கொஞ்ச நாட்களுக்குள்ள சத்தியசிங்க லிங்கத்துக்கு வயிற்று வலி வருகின்ற போது இவர் உள்ளுக்குள்ள பாராளுமன்றத்துக்கு வருவார். எங்களுடைய இனம் அழிவதற்கு காரணம் இவர்கள் தான். இதுக்கு பிறகும் ஒரு 5000 பேரை நீங்க ஓட் போடுகிறீர்கள் என்றால் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழரே இல்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். துசி உதய நன்றி, வாங்கோ தாராளமா சேர்ந்து பவனிக்கலாம். டிக்டாக்களுக்கு போறதுக்கு நேரமும் இல்லை, அதற்கு டைமும் இல்லை. நாளைக்கு 10 பேரோ 5 பேர் தான் இருக்கிறாங்கன்னு கேள்வி சொன்னாங்க. நானேடா நாசமா போடுவீரண்டு உதால வார ஒரு $10 $15 காசும் இல்லாம போன்னு சொன்னான். கேட்டியலா? அப்பவும் சொன்னான் மஞ்சள் சொன்னா புலராது. கேட்டியா? இல்லை. இப்ப 30 பேரோ 20 பேர் தான் நிக்கிறேன். சுரேஷ் டிக்டாக் கொண்டு சொல்றாங்க 10 பேர் தான் சொன்னேன். அண்ணன் உண்ட வேலையை பாரு, எந்த வேலையை பார்க்க எனக்கு படிப்பிக்காது என்ற இல்லை நீ எனக்கு படிப்பிக்கிறியோட்டர் சரி என்று நான். அது பிறகு இப்போ போய் பார்த்தீங்கன்னா இவர் தமிழ் பாக்ஸ் எங்கடா யாழ்ப்பாணத்தில் பெரிய பெரிய மன்றங்கள்லாம் கட்டி வீடெல்லாம் கட்டி கொடுத்துரு சொன்னான்டா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னான். ரைட், நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் போடுங்க, ஒரு 1 மினிட்டுக்கு. செத்த விட்டு வீடியோ போறாங்களாம் இவங்க. இப்படி அரசியல் இப்படி செய்யறது இல்லடா ராசா. அரசியல் என்ற நீ சாகிறதுக்கு ரெடியா இருக்கணும் சனத்துக்காண்டி. சனம் உன்ன சாக விடாது. உங்களுக்கு தெரியுமா, இப்ப வெளிநாட்டுல இருந்து எத்தனையோ பேர் கால் பண்ணி சொல்லிருக்கோம், நீ பிரைவேட் செக்யூரிட்டி எடு, நாங்க டெய்லி பே பண்ணுவோம், மந்த்லி பே பண்றோம். நாங்க வேண்டாம், வழக்குகளுக்கே காசு கொடுக்கலாம், கஷ்டப்பட்டு கொடுக்கறனாக்கா வேண்டாம். இப்போ ஒரு ஆள் அம்மா ஒரு ஆள் காசு அந்த காசு பவுன்ஸ்ல வந்துருக்காங்க, மாத்தி வழக்குகளுக்கு தான் கொடுக்க போறேன்.
ஆகவே நான் தெளிவாக பிரைவேட் செக்யூரிட்டியாக இருந்து அப்படி தேவையில்லை. நான் நாளைக்கு செத்தா என்ன மாதிரி துணிவா ஒருத்தன் வருவான். ஏன்னா கடைசி வரைக்கும் நான் ஓடலை, கடைசி வரைக்கும் நான் இந்த விடயத்தை விட்டு ஓடவில்லை. ஆகவே நான் நாளைக்கு செத்தா என்னை மாதிரி ஒருவன் நாளைக்கு கட்டாயம் வருவான். ஆகவே அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். சந்தோஷம் இந்த வீடியோட இணைஞ்சு கொண்டதுக்கு. இந்த வீடியோ தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளைக்கு எந்த ஹர்த்தாலும் இல்லை. நன்றி, வணக்கம்.